ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வே டு டிசி சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 164 பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, கவர்னர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஆக்சுவலாக அவரோட அப்பாயின்மெண்ட் சம்மந்தப்பட்டு அதுலேருந்து ஆர்டிகல் 161 வரைக்கும், அதாவது ஆர்டிகல் 155லேருந்து 161 வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தா எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா குரூப் 1 மாதிரி எக்ஸாம்ஸில் சப் ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, இப்போ 155ல என்ன சப் ஆர்டிகல் இருக்கு, இல்லை 158ல குறிப்பாக வந்து பார்த்தா 158ல சப் கிளாஸ் 3A அதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான், ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடையாது, குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிகல் 155 இது என்ன சொல்லுது பார்க்கலாம். கவர்னர் நம்ம எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் ஆர்டிகல் 155 பேசுது. சரி, ஓகே. ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. சரிங்களா? இப்போ வந்து நம்ம குடியரசுத் தலைவர் நம்ம என்ன பண்றோம், தேர்தல் வைக்கிறோம். அது நேரடி தேர்தலாக இல்லாமல் இருந்தால் கூட என்ன வைக்கிறோம், மறைமுக தேர்தலாச்சும் வைக்கிறோம். அப்படி ஏதாச்சும் இருக்கு, ஏன்னா தேர்தல் இருக்கா அப்படின்னு பார்த்தா எந்த தேர்தலுமே கிடையாது. டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் வந்து இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு நாமினேஷன் மட்டும் தான் பாருங்க. அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் வாரட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குடியரசுத் தலைவராக என்ன செய்யறாரு, நியமனம் தான் செய்யப்படுறாங்க. அப்ப தேர்வு செய்யப்படுறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல, அவர் வந்து நியமனம் தான் செய்யப்படுறாரே தவிர இவருக்குன்னு சொல்லி என்ன கிடையாது, தேர்தல்ன்றது கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த பாயிண்ட் பாருங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு தெளிவு பண்ணியிருக்கு. என்ன தெளிவு பண்ணியிருக்குன்னா, 1979ல இங்க பாருங்க, 1979ல சுப்ரீம் கோர்ட் என்ன தெளிவு பண்ணியிருக்குன்னா, மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பணின்றது இது கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஆஃபீஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவுபடுத்திருப்பாங்க. சரி, ஓகே. அப்ப நீங்க இவ்வளவுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆனா மரபின்படி ஒரு 2 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்றேன்னு சொல்லியாச்சு, குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட் பண்றேன். பட் ஒரு சில நடைமுறையில 2 விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். என்ன ஃபாலோ பண்ணணும்னு பாருங்க. ஒண்ணு, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்த நபரா வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நீங்க தமிழ்நாட்டை சார்ந்த பர்சனா இருக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கே உங்க என்னவா அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, கவர்னர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்சனை கவர்னரா அப்பாயின்ட் பண்றதுக்கான அதிகாரம் பெற்ற குடியரசுத் தலைவர் இவ்வளவுதான் கொடுத்துருக்கு. இப்படிதான் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன் சொல்ல. ஆனா மரபின் அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்றோம். அப்படி மரபின் அடிப்படையில் ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல ஒருத்தர் நீங்க வந்து கவர்னரா அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை நீங்க என்ன செய்ய முடியும்னா கவர்னரா அப்பாயின்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம நடைமுறையில் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம். ரெண்டாவது, குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு இப்ப தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒருத்தர் கவர்னர் அப்பாயின்ட் பண்றீங்கன்னா தமிழ்நாட்டோட சிஎம் கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் கேளுங்க. இந்த பர்சன் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அப்பாயின்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அவருக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துமோ இல்லை வந்து பார்த்தா வேற ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கொண்டு போய் அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணுவாரு, இவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டாரு, இவர் ஒரு சட்டத்தை கொண்டு வர நினைப்பாரு, இவர் வந்து அதுக்கு வந்து இசைவு கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டையாவே போயிட்டு இருக்கு. இந்த முட்டுக்கட்டையா போறதுனால அந்த ஸ்டேட்ன்றது ஒட்டுமொத்தம் கொலாப்ஸ் ஆகி தான் நிற்குமே தவிர இதுல பாதிக்கப்படுறது மக்களாக தான் இருப்பாங்க தவிர இவங்க 2 பேர் பஞ்சாயத்துல அவங்க தான் பெருசா பாதிக்கப்படுவாங்க. இப்படி ஒரு சில விஷயம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுங்க, அந்த ஸ்டேட்ல கூடிய சிஎம் கிட்ட போய் கேளுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் ஓகேவான்னு சொல்லி கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சன் அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனா இது 2 ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா இது 2 பல்வேறு சுச்சுவேஷன்ஸ்ல வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணப்படவே இல்லை. புரியுதா? ஸோ எவ்வளவு சுச்சுவேஷன்ஸ் அது ஃபாலோ பண்ணவே இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் மாநில முதல்வருடன் ஆலோசனை நடத்துவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 2மே பல சமயங்களில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மீறப்பட்டிருக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்வேறு சுச்சுவேஷன்ஸ்ல வந்து பார்த்தா அது மீறி இருக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். சரியா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் வந்து பார்த்தா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியதான். சரி, பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணல, கான்ஸ்டிடியூஷன் நீங்க வந்து பாருங்க இந்த 2 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் சொல்லவே இல்லை. கான்ஸ்டிடியூஷன் சொல்லவே இல்லை. குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஆக்சுவலா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தா ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணலாம். யாரை அப்பாயின்ட் பண்ணலாம், கவர்னர் அப்பாயின்ட் பண்ணலாம். அப்படி மட்டும் தான் வந்து பார்த்தா ஆர்டிகல் 155 கொடுத்துருக்காங்க தவிர பட் இந்த 2 கண்டிஷன்ன்றது நம்மளுடைய நடைமுறை நாமளா ஃபாலோ பண்றது தான். சரி, அப்ப வேற என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு அடுத்த ஆர்டிகல் சொல்லுவோம். அந்த அடுத்த ஆர்டிகல் சொல்றதை பார்க்கலாம். 156 பார்க்கலாம் பாருங்க. 156 பாருங்க, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். இப்ப டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்ல ஒரு பதவிக்காலம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக நம்ம என்ன தெரியும், கவர்னருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கோம். பட் எக்ஸாக்டா ஆர்டிகல் என்ன சொல்லலாம், ஆர்டிகல் 2 விதமா சொல்லி வச்சிருக்கு. ஆர்டிகல் 2 விதமா எப்படி சொல்லிருக்கா, இவருக்குன்னு சொல்லி ஒரு நிலையான ஒரு பதவி காலம் கிடையவே கிடையாது. ஒரு ஃபிக்ஸட் டென்யூர் இருக்கா, இத்தனை வருஷம் நான் ஃபிக்ஸடா இங்க தான் உட்காந்துருப்பேன்ற மாதிரி கேரண்டி இருக்கா, பார்த்து கேரண்டி கிடையாது. அப்ப என்னதான் இருக்கு, ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப குடியரசுத் தலைவர் விரும்பும் மாதிரி தான் அவர் என்ன பண்ணலாம், இந்த பதவியில் இருக்கலாம். இப்ப குடியரசுத் தலைவர் நாளைக்கே நீ போ, இல்ல நீ வந்து ராஜினாமா செஞ்சுட்டு இல்லை உன பதவி விட்டு நான் தூக்குறேன்ட்டா அவர் போக வேண்டியதான் வீட்டுக்கு. அவருக்கு ஏன்னா ஒரு ஃபிக்ஸட் டென்யூரே கிடையாது. சரிங்களா? இத்தனை ஆண்டுகள் தான் நீ கண்டிப்பா இருக்கலான்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனையும் கொடுக்கல. அப்ப குடியரசுத் தலைவர் விரும்பும் மாதிரி தான் அவர் பணியில் அமரலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது. ஓகே, அது பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னா, குடியரசுத் தலைவர் விருப்ப அதிகாரம் அப்படின்றது நீதி பூரணைக்கு உட்படாதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த பாயிண்ட் தான் பாருங்க. பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் நாட்
ஜஸ்டிஃபைபிள் அப்படின்னு இருக்கான். இப்போ குடியரசுத் தலைவர் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் திடீர்னு ஒரு 6 மாசத்துக்குள்ள அவர் வந்து அந்த பதவியில தூக்கிட்டு வேற ஒரு பர்சனை போட்டிருக்காருன்னா மேபி அவர் எந்த தப்புமே செய்யாம கொண்டு வந்துருக்கலாம், ஒழுங்காவே அந்த நிர்வாகத்தை கொண்டு போயிருக்கலாம். எந்த தவறுமே செய்யாம அவர் வந்து நீங்க பதவி விட்டு தூக்கிட்டீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டால உள்ள வந்து தலையிடவே முடியாது. ஏன்னா இது வந்து அவருடைய விருப்ப அதிகாரத்துல வருது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டால உள்ள தலையிடவே முடியாத ஒரு அப்பாயின்மெண்ட்ன்றது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாரு, அப்ப இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, கவர்னர் ஹேஸ் நோ செக்யூரிட்டி டென்யூர். புரிஞ்சிருக்கா? அவருக்கும் சொல்லி ஒரு பாதுகாப்பான பதவி காலம் இருக்கா? இல்ல. நோ ஃபிக்ஸட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். அதான் நான் சொன்னேன். ரெண்டாவது பாயிண்ட் அதுதான். நிலையான பதவி காலம் கிடையாது. ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான் சொல்லுவோம். ரிமூவ்டு பை. ஏன் அப்படி இல்லாம இருக்கு அப்படின்னா, ஏன்னா என்ன கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லிருக்கு? ரிமூவ்டு பை பிரசிடென்ட் அட் எனி டைம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப எந்த நேரத்துல வேணா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்ய முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அப்ப எந்த நேரத்துல ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு நிலையான பதவி காலம் இருக்குமா? இருக்காது. அவ்வளவுதான் அந்த கான்செப்ட். இதான் கொடுத்து வச்சிருக்கோம். பதவி விலகல். சரிப்பா போதண்டா சாமியப்பா நீங்களும் உங்க வேலையை அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பதவி விலகலாம்னு நினைச்சாருன்னா அவர் அப்பாயின் பண்றது யாரு? அப்பாயின் பண்ணவர்கிட்ட தான் அந்த பதவி விலகல் கொடுக்கணும் அப்படின்றதும் ஒரு பொதுவான ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதுவே நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே இது காமன் தான். யார் அப்பாயின் பண்றாங்களோ அந்த பர்சன் கிட்டே நம்ம என்ன கொடுத்துடலாம், பதவி விலகல் கடிதத்தை நம்ம கொடுத்துட முடியும் அப்படின்றது. ஸோ அந்த பாயிண்ட் தான் பாருங்க. பதவி விலகல் கடிதத்தை அவர் யாரை கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். ஏன்னா ஹி இஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஸோ அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டர் பிரசிடென்ட் தான் கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய சப்கிளாஸ் 2 சொல்றது. 156 சப்கிளாஸ் 2 அப்படின்றது. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ நான் மேலே சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒரு சப் ஆர்டிகல் ஒன்று சொல்லிச்சேன். இப்போ 3வது சப் ஆர்டிகல் என்ன சொல்லி பாருங்க, பொதுவாக தான் 5 ஆண்டுகளே தவிர அந்த 5 ஆண்டுகள் வந்து பார்த்தா கேரண்டியா இருக்கா அப்படின்னு பார்த்தா கேரண்டிலாம் கிடையவே கிடையாது. இந்த பாண்டை பொறுத்தவரை பாருங்க 5 ஆண்டுகள் பதவியில் இருப்பார் மற்றும் அடுத்த ஆளுநர் வர வரைக்கும் என்ன பண்ணலாம், அவர் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? அடுத்து கவர்னர் வர வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ 5 வருஷம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போட்டுமா இல்லை என்ன அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பாருங்க எந்த அளவுக்குலாம் வந்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, அவரோட பதவி காலம்ன்றது என்னன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் முறை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஆனா பொதுவா ஒரு பர்சன் அப்பாயின் பண்ணாங்கன்னா அவர் 5 வருஷம் வரைக்கும் கவர்னரா அந்த ஸ்டேட்ல இருக்கார். 5 வருஷம் வரைக்கும் தான் இருக்கணும் கண்டிஷன் இருக்கான்னு பார்த்தா இல்ல. அடுத்த கவர்னர் அப்பாயின் பண்ற வரைக்கும் கூட அவர் என்ன பண்ணலாம், தொடரலாம். 5.5 வருஷம் கூட இருக்கலாம். இல்ல ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 மாசம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அடுத்த கவர்னர் வர வரைக்கும் ஒரு பதவி இருக்கலாம். 5 வருஷம் ஆனாலும் வீட்டுக்கு போகணுன்ற ஒரு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்துது. சரிங்களா? அதுதான் இந்த விஷயத்தை மட்டும் தான் தெளிவுபடுத்துது இந்த 156 சப்கிளாஸ் 3 அப்படின்றது தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், ஆளுநரை ஒரு மாநிலத்துல இருந்து மற்றொரு மாநிலத்துக்கு என்ன பண்ணலாம், பணிமாற்றம் செய்யலாம். ஸோ பிரசிடென்ட் தான் என்ன பண்ணலாம், ஒரு கவர்னரை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஒரே பர்சனை மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்டேட்டுக்கோ இல்லை வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கோ என்ன பண்ணலாம், கவர்னரா அப்பாயின் பண்ண முடியும். அப்ப ரீ எலிஜிபிலிட்டி அப்படின்றது உண்டு. புரியுதா? பாருங்க, எத்தனை முறை வேணாலுமே ஒரு மறு நியமனம்ன்றத அதே பர்சன் நீங்க செய்ய முடியும். இப்போ இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, திருப்பி அந்த பர்சனே வந்து பார்த்தா கண்டினியூ பண்ண சொல்லலாம், தாராளமாக கண்டினியூ பண்ண சொல்லலாம். இது வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து பார்த்தா யாருடைய கண்ட்ரோல் தான், பிரசிடென்டோட கண்ட்ரோல் தான். சரிங்களா? ஸோ 5 இயர்ஸ்ன்றது ஃபிக்ஸடே ஃபர்ஸ்ட் கிடையாது. அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். 5 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஒரே ஆளா இருக்காருன்னா நீங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஒரு நபர் வந்து பார்த்தா தொடர்ச்சியா வந்து எத்தனை டைம் வேணா வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், கவர்னர் இருக்க முடியும். அப்படியே ஒரு பாயிண்ட் தான். சரியா? ஸோ அதை நம்ம புரிஞ்சிருக்கோம். 156 தெரிஞ்சு போச்சா? அடுத்து பாருங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் கவர்னர் அப்படின்றது. ஒரு பர்சனை நீங்க கவர்னர் அப்பாயின் பண்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டு தகுதி தான் கொடுத்துருவோம். ஒன்னு சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கும், இந்திய குடிமகனா இருக்கும். 2வது 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கும். அவ்வளவுதான். இந்த கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடிய பர்சனை தான் நம்ம முன்னாடி ஒரு ஆர்டிகல் 155 பார்த்தோமா, 155 படி ஒரு பிரசிடென்ட் வந்து பார்த்தா ஒரு ஸ்டேட்ல கவர்னரா அப்பாயின் பண்றாரு. ஸோ 2 கண்டிஷன் தான். இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயசு வந்து பார்த்தா கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் 158 பாருங்க. கவர்னர் அலுவலகத்துக்கு வந்து பார்த்தா நிபந்தனை. ஸோ கண்டிஷன் ஃபார் கவர்னர் ஆஃபீஸ். ஸோ கண்டிஷன் ஃபார் கவர்னர் ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ்ல நீங்க வந்து அமரணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஹி ஷுட் நாட் பி அன் எம்பி ஆர் எம்எல்ஏ அப்படின்றது. நீங்க எம்பியாவும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது அப்படின்னு முதல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க எம்பி எம்எல்ஏ இருக்கும் பட்சத்துல அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் என்ன பண்ணலாம், உங்களை கவர்னரா அப்பாயின் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவர் பதவி வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், ராஜினாமா செஞ்சிடணும். அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, எம்பி எம்எல்ஏ மட்டும் இருக்கிறது மட்டும் கிடையாது, வேற எந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் லாபம் தரக்கூடிய வேற எந்த வேலையும் வந்து பார்த்தா நீங்க செய்யக்கூடாது. அது செகண்ட் சப் கிளாஸ் பாருங்க. லாபம் தரும் வேற எந்த பதவியும் வந்து பார்த்தா வைக்கக்கூடாது அப்படின்றது. சரியா? ஓகே, அது ஒரு பாயிண்டா. நெக்ஸ்ட், அவருக்கு ராஜ்பவன் அப்படின்னு சொல்லி அவருக்கான இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் வந்து பார்த்தோம், ராஜ்பவன். அந்த ராஜ்பவனை எந்த வித வாடகையும் இல்லாம அவர் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்தலாம், வித்தவுட் எனி ரெண்ட் பே பண்ணாம அவர் வந்து பார்த்தா அவர் கம்ப்ளீட்டா அவரால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் எங்க பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. இது எல்லாமே வந்து எங்க குடியரசுத் தலைவர்ல பார்த்த அதே கண்டென்ட் தான். நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும். சரி, முக்கியமா எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு வந்து முக்கியமா தேவைப்படக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தா 158 சப் கிளாஸ் 3A. இந்த ஆர்டிகல் தான் உங்களுக்கு தேவை. இப்போ பாருங்க, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு ஒரே ஆளுநர் தான் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம நியமனம் செய்யலாம். பாருங்க, a same person can be appointed as a governor for 2 or more state. இப்போ ரீசெண்டாக அப்படி தானே பண்ணாங்க. தமிழ்நாடு அண்ட் கேரளாவுக்கும் வந்து பார்த்தா 2த்துக்கும் ஒரே கவர்னர் தான் வந்து பார்த்தா அப்பாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பாயிண்ட் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரே பர்சனு 2 or more ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா கவர்னர் அப்பாயின் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அப்பாயின் பண்ணலாம். பட் இது இனிஷியலி எங்க கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வரும்போது இது இல்லை.
அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சட்ட திருத்தம் மூலியமாக தான் உள்ள சேர்த்திருப்பாங்க. அதான் என்னன்னு சொல்லி பார்த்தா 7வது சட்ட திருத்தம் 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி தான் இந்த ஆர்டிகல் 158 சப் கிளாஸ் 3A அப்படின்றத உள்ள வந்து இன்சர்ட் பண்ணவே பட்டிருக்கும். சரிங்களா, இது நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆர்டிகலா இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது இவருடைய சம்பளம் இருக்கு இல்லையா, இவர் சம்பளத்தை வந்து பார்த்தா யார் நிர்ணயம் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சம்பளத்தை நிர்ணயம் செய்யறது பார்லிமெண்ட் தான். ஸோ பார்லிமெண்ட் தான் ஒரு சேலரி வந்து பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தா 158 சப் கிளாஸ் 4 சொல்லிருக்காங்க. சரிங்களா, அது கொடுத்துருப்பாங்க. ஆனா ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த காரணத்தை கொண்டு நீங்க என்ன பண்ண முடியாது, ஒரு சம்பளத்தை நீங்க குறைக்க கூடாது அப்படின்னு தெளிவா இருந்திருக்கும். ஸோ எமாலுமெண்ட்ஸ் அலவன்சஸ் ப்ரிவிலேஜஸ் டிட்டர்மைன்டு பை பார்லிமெண்ட் அப்படின்ற 2வது அட்டவணையின் படி அவருடைய சம்பளத்தை வந்து பார்த்தா நிர்ணயம் செய்யறது பாராளுமன்றம் தான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ தற்பொழுது அவருடைய சேலரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா. 3.5 lakhs தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்னருக்கான சேலரி அப்படின்றது. சரி, ஓகே, அதை பத்தி பார்த்துருமா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 159 பார்க்கலாம். அவருடைய பதவி பிரமாணம் இருக்கு இல்லையா, ஸோ உறுதிமொழி பதவி பிரமாணம் ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ 159 பார்த்துக்கலாம். இதே மாதிரி 2 விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா. ஒன்று எங்க பார்த்துருக்கோம், ஆர்டிகல் 60. இது வந்து பார்த்தா குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே வந்து பார்த்தா 69 இது வந்து பார்த்தா துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஓத் ஆர் அஃபர்மேஷன். பாருங்க, இந்த பிரசன்ஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். இதே வந்து பார்த்தா இவருக்கு எங்க நம்ம பார்த்துருப்போம், பிரசிடென்ட்டுக்கு அங்கே வந்து பார்த்தா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா CJI அப்படின்றவங்க தான் அங்கே பண்ணிருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்றவங்க பிரசிடென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா நம்ம இங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. யாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தான் வந்து பார்த்தா அவரோட முன்னிலையில எடுத்துப்பாங்க. இன்கேஸ் அவர் இல்லை அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதி வேற யாராச்சும் அப்பாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தா வேக்கண்டா இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு மூத்த நீதிபதி மூலியமா தான் அவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துப்பார். ஆஸ் பர் த ஆர்டிகல் 159 அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ அடுத்து 160. ஸோ 160 என்ன சொல்லுது தெளிவாக பார்த்துக்கலாம் பாருங்க. இப்போ இந்த 165 பாருங்க, பிரசிடென்ட் இருக்காரா, பிரசிடென்ட் may make such provisions as he thinks fit for the discharge of functions of the governor of a state in any contingency not provided for this chapter. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல அவருக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை பற்றி பேசியிருப்பாங்களா, எந்த அதிகாரத்தை பற்றி பேசியிருப்பாங்க, எந்த ஆர்டிகல் பேசியிருப்பாங்க 154. ஸோ 154 படி அவருக்கான அதிகாரங்கள் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. மேபி இந்த பகுதியில் சொல்லப்படாத அதிகாரத்தை பற்றியும் அவருக்கு சொல்லப்படாத பவர்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த பவர்ஸ் சம்மந்தப்பட்டு வேற ஏதாச்சும் இந்த வேலையும் சேர்த்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் அவருக்கு வேலைகளை வந்து பார்த்தா ஒப்படைக்க முடியுமா, இல்லை செய்ய சொல்ல முடியுமா பார்த்தா செய்ய சொல்ல முடியும். யாரெல்லாம் முடியும் பார்த்தா பிரசிடென்டால முடியும். புரிஞ்சா பாருங்க, இந்த அத்தியாயத்தை வழங்கப்படாத எந்த ஒரு தற்செயலிலும் ஒரு மாநிலத்தின் ஆளுநருக்கு செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு தகுந்தா கருதும் பொழுது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், அத்தகைய ஏற்பாடு செய்யலாம். சரிங்களா, இந்த சுச்சுவேஷன்ஸ்ல இந்த வேலையை நீங்க செய்யறதுதான், இது நீங்க தான் செய்யறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் முடிவு பண்ணி அந்த ஒர்க்கை வந்து 10 ஒப்படைக்க முடியும், கவர்னர் கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்னு தான். அப்ப கவர்னரோட பவர்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கொடுத்தது தான். அந்த பவர்ஸ் போக இந்த வேலையை வந்து இவரால் செய்ய சொல்லலாம், இல்லை இவர் தான் செய்ய சொல்றது சரின்ற மாதிரி குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா அவர் செய்ய சொல்லலாம். அது சொல்ற ஆர்டிகல் தான் 160. பட் பெரும்பான்மையா 160 சம்பந்தப்பட்டு பெரிய கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்தது கிடையாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த 161. ஸோ இதுதான் நம்ம மேலே சொல்லியிருப்போம்ல, உங்க ஆர்டிகல் 161 நான் பின்னாடி சொல்றேன் அந்த பின்னாடி சொல்றது இதுதான். இப்போ நம்ம பார்க்கலாம் ஆர்டிகல் 161 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்டனிங் பவர் ஆஃப் த கவர்னர் அப்படின்ட்டு. ஸோ இருக்குன்னு சொல்லி ஒரு பார்டனிங் பவர் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோமா, பிரசிடென்ட்டுக்கு பார்த்தா அதே ஆர்டிகல் 72 என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அதுதான் பார்டன், ரெஸ்பைட், ரெமிஷன் அண்ட் கம்யூட்டேஷன் அப்படின்றது. அதே 5 டைப்ஸ் ஆஃப் பார்டனிங் பவர் தான். மன்னிப்பு, தண்டனை வந்து பார்த்தா நிறுத்தி வைக்கிறது, தாமதப்படுத்துறது, இல்லை ஒத்தி வைக்கிறது, இல்லை தண்டனை வந்து பார்த்தா குறைக்கிறது, இல்லை தண்டனை மாற்றுறது, குறைக்கிறது, ஒத்தி வைக்கிறது, இல்லை நிறுத்தி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைப்ஸ் அங்கே என்ன இருக்கோ அதே 5 டைப்ஸ் தான் இவருக்கும் வந்து பார்த்தா இருக்கு. அதே 5 விஷயங்கள் தான். ஆனா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. என்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட் தான். ஒரு மரண தண்டனை இருக்குன்னு வச்சுக்கலாமே, டெத் பெனால்ட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். டெத் சென்டென்ஸை இவரால் என்ன செய்ய முடியாது, பாடன் பண்ண முடியாது. அவரு மரண தண்டனையை என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. இது யாருக்கு மட்டும் தான் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ பிரசிடென்டால மட்டும் தான் ஒரு டெத் பெனால்ட்டி என்ன பண்ண முடியும், பாடன் பண்ணவே முடியும். சரியா, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மாநிலத்தில் மரண தண்டனை வழங்கப்பட்டால் பாருங்க, அது வந்து யார்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியாச்சு, பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்கு. அதான் பிரசிடென்ட் மட்டும் தான் இருக்குன்றது ஒரு பாயிண்ட் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அதே மாதிரி அடுத்து பாருங்க, ராணுவ நீதிமன்றம் இருக்கு. ராணுவ நீதிமன்றத்துக்கு எதிராக அவரால் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த பார்டனிங் பவரை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஒரு ராணுவ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மன்னிப்பு வழங்கும் அதிகாரம்ன்றது யார்கிட்ட இருக்குன்னா அது அகைன் அது குடியரசுத் தலைவர் தான் இருக்கு அப்படின்றது இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். சரியா, ஓகே. சரி, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டே வரக்கூடிய அதே பாயிண்ட்ஸ்ல இருந்தால் நான் ஒன்று கேதர் பண்ணி எடுத்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, இன்னும் வந்து அடுத்த சப்ஜெக்ட்ல போயிட்டே இருக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து 10 ஐயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். அது தொடர்ந்து வந்து 10 பாலிட்டியில முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டே வரும். அப்கமிங் கிளாஸஸ்ல நீங்கள் கேட்கக்கூடிய கண்டென்ட்லாம் நம்ம கொடுத்துட்டே வரலாம். ஆல்ரெடி போன வீடியோல ஒரு கமெண்ட் பார்த்தேன், இந்த கான்ஸ்பிரசி கேசஸ், அதாவது சதி வழக்குகள் இருக்கு இல்லையா, மீரட் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு. ஸோ அந்த மாதிரி சதி வழக்கு வந்து பார்த்தா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்திருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து கான்ஸ்பிரசி கேசஸ் மட்டும்
தனித்தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.